ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்ல ஹீரோ இவளோட பிளான் படி ஒத்துக்கிறான். அவங்க அண்ணன் கல்யாணம் வரைக்கும் இந்த உண்மையை வெளியில சொல்ல மாட்டேன்னு. ஆனா அதுக்கு பதிலா ஒரு கண்டிஷன் வைக்கிறான். என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட சிலுக்கு கிட்ட கொடுத்து அவ பயங்கரமா சொதப்பிட்டு இருக்கா. கம்பெனி நஷ்டத்துக்கு மேல நஷ்டமா சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கு அவளால. சோ இதுக்கு மேலேயும் நான் கம்பெனியை பலியாட அந்த இடத்துல நிக்க வைக்க முடியாது. நீ என்ன பண்ற? இந்த ஆனிவர்சரி நல்லபடியா முடியிற வரைக்கும் கூட நிக்கிற. எல்லாமே ப்ராப்பரா பினிஷ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கலாம். இதுதான் என்னோட கண்டிஷன். உனக்கு ஓகேவான்னு கேக்குறான். இவா ஐயோ இல்ல, ஆல்ரெடி 23ஆம் தேதி சொன்ன, இப்ப இன்னும் கொஞ்ச நாள் அம்மா அப்பாவை ஏமாத்துறதா இருக்கும். இது ரொம்ப தப்பா தோணுது. நான் எப்படின்னா பேசி சிலுக்குக்கு புரிய வச்சு அவளை சீக்கிரமே இந்த வேலையை பார்க்க வைக்கிறேங்கிற ஹீரோ. இல்ல, இதுக்கு மேல உனக்கு நான் சாய்ஸே கொடுக்கல. உன் தேவைக்காக நீ 23ஆம் தேதி வரைக்கும் இழுத்துக்கிட்டல, அப்ப ஏன் தேவைக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாள்ஸ் என் கூட இருந்தா என்ன தப்புன்னு கேக்குறான். இவன் நீங்க கேக்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது. எக்ஸ்ட்ரா எக்கச்சக்க நாட்கள் வருது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் சொல்றா. அது என்ன கணக்குன்னு தெரியல. அவ்வளவு நாள் நான் எப்படி உங்க அப்பா அம்மாவை மீட் பண்ணாம இருக்க முடியும்? அவங்களுக்கு டவுட் ஆகிடாதா? அதுக்காக தான் சொல்ல வரேன். ஹீரோ சரி ஓகே, அப்ப உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். நம்ம ரெண்டு பேரும் இப்பயே கிளம்பி போயிட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாம். ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்ல. ஏன்னா நான் உனக்கு ஒரு கண்டிஷனோட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீ அதுக்கு ஒத்துக்கலனா நான் பொறுப்பாக முடியாது. சும்மானா உனக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமானு எதுவுமே கிடையாது. எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட இருக்க பெனிஃபிட் வாங்கிப்பா. ஆனா சைட்ல இருந்து ஒரு ஹெல்ப் கேட்டு அதை பண்றதுக்கு கூட முடியாதுன்னு சொல்ற. யோசிக்க கூட உனக்கு டைம் தேவைப்படலையான்னு கேக்குறான். இவளும் அது இதுன்னு நிறைய சொல்லிட்டு இருப்பா. ஹீரோ எங்க அப்பா அம்மாவை மீட் பண்றதுல இப்ப உனக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு. அவங்கள ப்ராப்பரா மீட் பண்ணணும், அவ்வளவுதானே. அதுக்கான எல்லா ஏற்பாடையுமே நான் பண்ணிக்கிறேன். அவங்களும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீயும் நாளையில இருந்து அவங்க கண்ணிலே பட மாட்டேன். ஆனா இன்னைக்கு நைட்டு உனக்காக அவங்க காத்திருப்பாங்க. ஜஸ்ட் அவங்கள பார்த்து எப்பவுமே சிரிக்கிற மாதிரி ஒரு சிரிப்பை போட்டு கடந்து போனாலே போதுங்கிறான். இவன் நான் இருக்க நிலைமையில எனக்கு அவங்கள பார்த்து சிரிக்கிறதுக்கு எப்படி தைரியம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்க ஹீரோ, உன்னோட அண்ணனோட கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிரிப்ப, இல்லன்னா சிரிக்காத முறைச்சுக்கிட்டே போ. அவங்களே உண்மையை கண்டுபிடிச்சு உன்னை வீட்டை விட்டு துரத்துவாங்க. கல்யாணமும் நிக்கும். பரவாயில்லையானதுக்கு இவ இல்ல, நான் நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா. அவங்க அப்பா அம்மாவும் இவளை மீட் பண்றாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணவே அவங்களுக்கு இவளை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷம். அப்பாடி அப்பா, இப்பயாச்சும் என் பொண்ணு பாக்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்னடாமா முகமே வாடி போயிருக்குன்னு விசாரிக்க மேக்சிமம் எல்லாத்துக்குமே ஹீரோ தான் பதில் சொல்றான். ஹீரோயினை பேசவே விட மாட்டான். ஒரு பொய்யவும் சொல்லிவிட்டான். பாருங்க எப்படி மூஞ்செல்லாம் ஓனு கிடக்கு. ப்ராப்பரா சாப்பிட மாட்றா, ஹெல்த்தை பத்தி கவலையே பட மாட்றா. அதனால நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். நம்ம கம்பெனிக்கு பக்கத்துல ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ இருக்கு. அந்த இடத்துல இவளை ஜிம்முக்கு ஜாயின் பண்ணி விட்டேன். காலையில சீக்கிரமே எழுந்து அங்க போயிடுவா. ஈவினிங் வரும்போது ஜிம்முக்கு போயிட்டு தான் வருவா. அதிகப்படியான நேரம் வீட்லயே இருக்க மாட்டா. அதுதான் அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு அவங்க அப்பா நல்லா தூங்குனாலே அவ சரியாகிடுவா. இதெல்லாம் வேண்டாங்கிறாரு. ஹீரோயினும் இல்ல, அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட்னு அதுபடியே நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அவங்க அம்மா அந்த காசு விஷயத்தை பத்தி கேக்குறாங்க. அந்த விபத்தை ஏற்படுத்தி பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னதுக்கு ஹீரோ அவ்வளவு இம்பார்ட்டன்டா தோணல, அதனால சொல்லமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் சொல்லணும்னு வர்றதுக்குள்ள அதுவே வெளில ரிவீல் ஆகிட்டு சாரியும் கேக்குறான். அவங்க அம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் இவளோட அந்த ஹெட் மேனேஜர் தானே. அவனையே சும்மா விட்ட, நான் வேலை விட்டு அன்னைக்கு தூக்க சொன்னேன், இன்னும் தூக்காம இருக்க. நாளைக்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் அதனால வேலை விட்டு தூக்கிருங்கிறாங்க. ஈரன் ஐயோ இல்ல பாவம், அவரோட பொண்ணு மிடில் ஸ்கூல் தான் படிக்கிறா. திடீர்னு அவருக்கு வேலை போச்சுன்னா வேற எங்கேயும் கிடைக்காது. பரவாயில்ல, அவர் அதுக்கு மன்னிப்போ கேட்டுட்டாரு. இந்த ஒரு வாட்டி அவரை மன்னிச்சு விட்டுருவோமேனு கேட்க அவங்க அம்மா, நீ எதுக்கு அந்த ஆளுக்கு குழந்தை இருக்கு குட்டி இருக்குன்னு அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்க? குழந்தை இருந்தா அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா தப்பு பண்ணலாமா? எப்பயுமே வேலை விஷயத்தையும் பர்சனல் விஷயத்தையும் கம்பைன் பண்ணிக்கவே கூடாது. அந்த மாதிரி பண்ணா இதுதான் நடக்கும். நீயும் அதை சீக்கிரமே கத்துக்கோடாமா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவும் இந்த ஒரு வாட்டி அவளோட பேச்சு கேட்போமே, ஏன்னா இப்பதான் பெரிய பிரச்சனை சிக்கிருக்கு. அந்த விஷயத்தையும் இதையும் லிங்க் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அந்தாலும் இருக்கட்டும், அதுக்கப்புறமா வேணா வேலை விட்டு தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லவே அவங்க அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ நாங்க மறுபடியும் ஆபீஸ் போனோங்கிற, இந்த ராத்திரி வேலை எதுக்கு போறீங்கன்னு கேக்குறாங்க. இல்லம்மா, இவ கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு கிட்ட பொறுப்பை பாதிதான் ஒப்படைச்சா. அந்த பாதியா அது முழுசா எல்லா ஈவெண்ட்டையும் வாயில போட்டுக்கிற அளவுக்கு வேலை காமிச்சு விட்டுருச்சு. அதனால மறுபடியும் இவ தான் போயிட்டு அது எல்லாத்தையுமே சரி கட்ட வேண்டி இருக்கு. நானும் அவ கூட ஹெல்ப் பண்ணலாமே, நானே கூட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறேன். அவங்க அம்மா, எனக்கே எந்த மெசேஜுமே வரல, நீ என்னோட கார்டை யூஸ் பண்றியா இல்லையா? அதை யூஸ் பண்ணாததுக்கு எதனா காரணம் இருக்கான்னு கேக்குறாங்க. இவ இல்லம்மா, நான் கேஷா தான் எல்லாமே செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த காசை நான் யூஸ் பண்ணனா அதுல உங்களோட பேர் இருக்கும். எதுக்காக அவங்களத இவங்க யூஸ் பண்றாங்கன்னா அது எதனா பிரச்சனை உண்டு பண்ணுமோன்னு தான் நான் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. கார்ல வரும்போது ஹீரோ, உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணாலுமே எனக்கு அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. நான் இந்த விஷயத்தை உனக்காக பண்ணல, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எனக்காக தான் பண்ணியிருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அந்த கதைலாம் இனிமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர். என்னோட கம்பெனில நீ வேலை பாக்குற, அதுவும் அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும். இனிமே பார்த்து நடந்துக்கோன்னு சொல்லும் போதே அவனோட சொந்த தங்கச்சியோட ஞாபகம் வந்துருச்சு. அவ இப்ப என்ன பண்றா, எங்க வேலை பாக்குறான்னு அந்த டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு இவளை பாதி வழியில இறக்கி விட்டு அவளை பார்க்க கிளம்பிட்டான் போல. ஃப்ரெண்டு பையன் ஹீரோயினோட ஸ்கூல் டைம்ல எடுத்த போட்டோவை அனுப்பி வைக்கிறான். அதை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அந்த நாட்களுக்கு மறுபடியும் போக முடியாது அப்படின்னு.
அப்படின்னு அண்ணனும் அவங்க ஆளும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு அந்த பொண்ணோட சைட்ல இருந்து இவங்களை எந்த கஷ்டமே படுத்திடக்கூடாதுன்னு ட்ரெஸ் உட்பட செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்குறான். ஏன்னா எந்த வகையிலுமே இவன் இதுக்குதான் கல்யாணமே வேணான்னு சொன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக பார்த்து பார்த்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அவனே பண்ண சொன்னாலும் இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டா. அவங்க அப்பா வீட்டுல உட்காந்து அவரோட புது பிசினஸ்க்கான பிளான் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. அப்ப ஜீசு வந்து அவர்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருப்பா. அப்ப அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. இவ எதுக்குமா இந்த காலமான காலத்துல ரெஸ்டாரண்ட்ல கேஷியரா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க வீட்லயே இருக்கலாம்லன்னு இதுக்கு மேலேயே நான் வீட்டுல இருக்க முடியாது, எனக்குன்னு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டாங்க. உள்ள வந்த அவங்க அப்பா, உன்னோட காசுல இருந்து ₹1 என் பிள்ளைங்களுக்கு நீ செலவு பண்ண கூடாது, அது ஒரு பாவப்பட்டதுல வந்த காசு, அது எதுக்கு என் பிள்ளைங்க வாழ்க்கையில நீ கொண்டு வர பாக்குற அப்படின்னு கேக்குறாரு. இவங்க யோ முட்டாளைய, நீ அந்த குழந்தைங்களுக்காக தானே நான் சம்பாதிக்கிறேன், இப்ப இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம், அதுவும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதானு கேக்குறாங்க. இவரு நீ என்ன நியாயப்படுத்த ட்ரை பண்ணாலுமே தன்னோட பொண்ணை இன்னொரு வீட்டுக்கு வித்த காசு தான் அது. அந்த காசுல ₹1 என் பிள்ளைங்க பக்கம் வந்தாலுமே நான் உன்னை டிவோர்ஸ் பண்றது கூட துணிஞ்சிருவேன், நீயே யோசிச்சுக்கோ, இதுக்கப்புறம் அந்த காசை வீட்டுக்கு கொண்டு வராதுங்கிறாரு. இவங்க இல்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க, இதுக்காக போய் நான் டிவோர்ஸ் பண்ணுவீங்களான்னா, ஆமாடி நம்ம கஷ்டப்பட்டு பெத்த பொண்ணு நீ பாட்டு அங்க அனுப்பி வச்சிருக்க, அந்த பொண்ணு அங்க என்ன வதைதோ தெரியல, அதை கொஞ்சம் கூட யோசிக்காம நீ இங்க ஜாலியா இருக்கன்னு கேட்க, அது எல்லாம் எப்பயோ முடிஞ்சிச்சு, அவங்க செட்டிலே ஆகிட்டாங்கிற நினைப்புல பேசிட்டு இருக்காங்க இவங்க. எது நீ முடிஞ்சது, எதுவுமே இன்னும் முடியல, இப்பதான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு, எப்ப ஆடுபட்டாச்சு நான் என் பொண்ணை ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்துருவேன், அதுக்கப்புறம் நான் உன்னை பேசிக்கிறேன்னு கத்திட்டு இருப்பாரு. அந்நேரத்துக்கு அண்ணங்காரன் வந்துட்டான், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசி ஆகணும் வாங்கன்னு. அந்த பொண்ணு வெட்டிங் ட்ரெஸ் வேண்டாம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிருக்கல, அந்த விஷயத்த சொன்னதா அவங்க அம்மா, என்ன கல்யாணம் பண்றீங்களோ, ஒரு நல்ல பார்ட்டியால் இல்ல, வெட்டிங் ட்ரெஸ் இல்ல, ஒண்ணுமே இல்ல, இது பேர்லாம் ஒரு கல்யாணமா, என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க அப்பாக்கு மனசு கேட்காம கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருப்பாரு, அதை மட்டும் கொண்டு வந்து குடுக்குறாரு. அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஷூ ஆச்சும் உன் கல்யாணத்துக்காக வாங்கிக்கோப்பா, அதுக்காச்சும் அப்பாக்கு வக்கு இருக்கே, ஃபியூச்சர்லயாச்சும் பாப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. தம்பி பையன் இஷ்டத்துக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பப்புல வேலை செஞ்சு. ஆனா இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இவன் காலேஜ் படிக்கிறான்னு தான் எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி பப்புல எல்லாம் வேலை பார்க்கறது யாருக்குமே தெரியாது. எங்க இருந்து நேத்து மீட் பண்ண தங்கச்சி போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிருவாளோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. அவளுக்குமே அதே பயம் தான், அவன் எங்க இந்த ஹீரோயின் கிட்ட சொல்லிருவானோன்னு உடனே அந்த பப்புக்கு கால் பண்ணி $1 மில்லியன் கிட்ட உடனே போனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவங்களோ இல்ல மேடம், அவன் ஜஸ்ட் பார்ட் டைமுக்கு தான் வருவான், எவ்ரிடே எல்லாம் வரமாட்டான், அப்பதான் வருவான்னு சொன்னது. இவ பாரு இவனும் சீக்கிரட்டா தான் இருக்கான் போல, அப்ப சொல்லிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு ஒரு மன நம்பிக்கையில இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வர எதனா சொல்லிருக்காளான்னு சும்மா போட்டு பாக்குறா, எதுவும் சொல்லலன்னது கொஞ்சம் அவளுக்கு நிம்மதியா இருக்கு. இவ ரூம்குள்ள வந்து பார்த்தா ஒரு கிஃப்டும் ஒரு லெட்டர் மாதிரி ஒன்னும் இருக்கு. எடுத்து பார்த்தா அவங்க அப்பா தான் எழுதி வச்சிருக்காரு. அப்பா உன்னை ரொம்ப நாளா டேட்டு கூப்பிட்டுட்டே இருக்க, ஆனா நீ ரொம்ப பிஸியா இருக்க, சரி அப்ப இந்த கிஃப்ட் கொடுத்துக்கலாமேன்னு உனக்காக நான் ஆசையா வாங்கி வச்சேன், அதுக்கான நேரம் அமையலேன்னு தான் அப்பா முன்கூட்டியே கொடுக்குறேன்டா செல்லம், ரொம்பலாம் வேலை பார்க்காத, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவ்வளவு பாசமா எழுதி வச்சிருக்காரு. அது நம்மளுக்கானது இல்ல, தங்கச்சி வந்து பிரிச்சு பாத்துக்கிட்டோன்னு அதை அப்படியே கொண்டு போயிட்டு லாக்கர்ல வச்சுட்டா. என்ன இருக்குன்னு பிரிச்சு கூட பாக்கலவ. இந்த பாடிகார்டு பையன் வேற தங்கச்சி கிட்ட கொஞ்சம் என் கூட வந்து முன்னாடி உட்காருறியா அப்படின்னு அவன் ஏதோ ப்ரப்போஸ் பண்ற போற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவ காரை விட்டு இறங்குனதுமே தம்பி சென்ட்ரல் உங்களை பாக்குறதுக்காக நான் டே டைம்ல வந்திருக்கேன், உங்களோட விக்கி எங்கன்னு கத்திட்டு இருக்கான். இவ பக்கத்துல போயிட்டு ஏண்டா லூசு மாதிரி கத்திட்டு இருக்க, இது என் வீடு இருக்கு ஏரியா, யாருன்னா பார்த்தா என்ன ஆகும், பிளீஸ் தயவு செஞ்சு வெளில சொல்லிடாதரா அப்படின்னு கேக்குறா. நானும் அதை கேட்கதான் வந்தேன், எங்க அக்கா கிட்ட நீ தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடாத, ஏன்னா அவளுக்கு தெரியாது, தெரிஞ்சுச்சுன்னா நான் உன்னை பத்தி சொல்ல வேண்டியது வரும்னவே. அவ சரி ஓகே 2 பேரோட டீலிங் போட்டுக்கலாம், நம்ம 2 பேருமே ஒருத்தர் இது வரைக்கும் மீட் பண்ணிக்கவே இல்லை, ஆனா உன்னோட நம்பர் மட்டும் கொடு, நான் எந்த கிளப்புக்கு போறேனோ அந்த இடத்துக்கு நீ வரக்கூடாதுங்கிறத முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன், நீயும் வராது, உனக்கு ஓகே தானே நம்பரை நோட் பண்ணி கொடுக்குறா. தம்பி இருந்தாலும் ஒரு வார்னிங்க கொடுக்குறான், சும்மா அந்த மாதிரி அறுத்து விட்ட கோழி மாதிரி ஆடிட்டு கிடக்காத, எத்தனை பசங்க இருக்காங்க தெரியுமா டேஞ்சரஸா, ஏதோ நான் நிக்கிறக்கவே காப்பாத்த வேண்டியதா போச்சு, இல்லன்னா என்ன பண்ணிருப்பானா, என்கிட்ட பாடி கார்டு இருக்காண்டா, எப்படி பார்த்தாலும் அவன் என்ன காப்பாத்திருவான், நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புனவே, அவனும் பாடி கார்டுக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். கேஃபே அக்காக்கு இப்பதான் லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, என்ன இடைக்கடைக்கு இந்த பேக்கரி ஓனரா நம்ம மீட் பண்றோம், இன்னைக்கு அந்த நாள் கண்ணில் பற்றாம போயிடணும், நம்ம இங்கதான் இருக்கோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இடைக்கடைக்கு வர வேண்டியதா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டே போவாங்க. கரெக்டா அவர் கண்ணிலையும் பட்டுட்டாங்க. இவங்களை கிராஸ் பண்ணி அப்படியே தெரிச்சு ஓடிட்டாரு, ஜஸ்ட் ஹாய் மட்டும் சொல்லிட்டு. இவங்க இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா, திடீர்னு அவனா வந்து பேசுறான், திடீர்னு தெரிச்சு ஓடிட்டு இருக்கான், என்னமோன்னு நம்ம எதுக்கு கண்டுக்கணும்னு இப்போதைக்கு சைலண்டா விட்டுட்டாங்க. ஹீரோ ஜீசுவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஒரு ரெஸ்டாரண்ட்ல அப்படியே எதாச்சும் மீட் பண்ற மாதிரி பண்றான். அவ ஜஸ்ட் பிரெட் தான் வாங்கி தின்னுட்டு இருக்காளா. இவனுக்கு மனசெல்லாம் வலிக்குது, ஐயோ என் தங்கச்சி இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களே, ஒரு நல்ல சோறு கூட போட மாட்டாங்களேன்னு அவகிட்டே கேக்குறான். உன் வீட்லயே நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவியோ, ஏன்னா லஞ்சுக்கு போய் பிரெட் வாங்கி தின்னுட்டு இருக்கனா. அவ இல்ல எங்க அக்கா அளவுக்கு கஷ்டப்படுறவங்க யாருமே கிடையாது, அவ எந்த அளவுக்கு பாவம் தெரியுமா, வேலைக்கு சாப்பாடே சாப்பிட மாட்டா, சொல்ல போனா என் சைட்ல இருந்து எங்க வீட்டுக்கு ₹1 கூட சம்பாத்தியம் போனது இல்ல, ஆனா ட்வின் சிஸ்டர் மாதிரியே வளர்ந்தாலுமே எனக்கு உட்பட அவதான் பேக்கெட் மணி கொடுத்து அனுப்புவா. சின்ன வயசுல எங்க குடும்ப பாரத்தையே மொத்தமா சுமக்கிற அளவுக்கான கஷ்டங்களை அவதான் அனுபவிச்சிருக்கான்னு ஹீரோயினை பத்தி இதெல்லாம் எடுத்து சொல்லவே அவ மேல ஹீரோக்கு இருந்த ஒரு
அபிப்பிராயமே மாற ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நீ என்ன படிச்சிருக்க, காலேஜ் எல்லாம் போலியானதுக்கு இல்ல நான் போக கூடாதுன்னு தான் இருந்தேன். எனக்கு என் தம்பிக்கும் சுத்தமா படிப்பே வராது. ஆனா எங்க அக்கா யாருக்குமே தெரியாம என்னோட அப்ளிகேஷனை போட்டு நான் போய் தான் ஆகணும்னு ஃபீஸும் கட்டிட்டா. அவ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டின காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நானும் காலேஜ் போக வேண்டியதா போயிடுச்சு. இந்த கொரியால ஒரு டிப்ளமோ டிகிரி கூட இல்லாம வாழவே முடியாதுங்கறத எனக்கு உணர்த்திட்டே இருப்பா. இப்ப நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா இன்னொரு அம்மாவா எனக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவா. அவ இருந்த வரைக்கும் எந்த கஷ்டமும் இல்லாம இருந்துட்டுனா இப்ப அவ உங்க வீட்டுக்கு வந்துட்டா, இப்பயாச்சும் அவ சந்தோஷமா இருப்பாள்ல, அதுவே எனக்கு போதும்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அவ உனக்கு ஆக்சுவலி அக்கா இல்ல அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்றீங்க, அவ எனக்கு அக்கா தானே வரணும் அப்படின்னு கேட்கறதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமா இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.